இங்க முத்துவும் மீனாவும் ரொம்பவே திறமையா பிளான போட்டு இந்த பக்கம் அந்த போலீசாமியாரை சிக்க வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போலீசாமியார் வாயாலேயே இந்த விஷயங்கள்லாம் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க ரொம்பவே நேக்கா சிந்தாமணி பேரை சொல்லாம ரோகிணியை சொல்லி ரோகிணியை மாட்டி விட்டுறாங்க. சொல்லப்போனா இது எல்லாமே நம்ம சிந்தாமணியோட பிளானா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த போலீசாமியார் கிட்ட கோயில்ல மீட் பண்ணி நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா ரோகிணி பேரை தான் பயன்படுத்தணும், என் பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த சாமியாரும் இங்க ரோகிணி மேல எல்லா பழியும் திருப்பி போட்டுருது. அதே நேரம் இந்த சாமியாரை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் முத்துவும் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு அந்த சாமியாரை கைது பண்ண வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இங்க மீனாவை நீ வெளியில போய் நில்லு, எங்க அம்மா வந்து உனக்கு ஆர்த்தி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயாவை அந்த இடத்துல ஆர்த்தி எடுக்க வைக்கிறாங்க. ஆனா விஜயாவோட முகத்துல பயங்கரமான வன்மமும் கோபமும் இருக்கு. இந்த மாதிரி மீனாக்கு என்ன ஆர்த்தி எடுக்க வச்சதுக்கான காரணம் அந்த ரோகிணி தான், அவளை நான் விட மாட்டேன், அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை நான் கத்துக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஜயா ஒரு பக்கம் மனசுல ரோகிணி மேல பயங்கரமான வஞ்சத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இங்க நம்ம சீதாவோட ஹஸ்பண்ட் அருணுக்கு லைட்டா மூளை கலங்கிடுச்சு. சொல்லப்போனா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அதே நேரம் சீதாவும் அந்த தாலியை கொண்டு வந்து இங்க அருண் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அருணும் அந்த தாலியை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாரு. அதுலயும் இன்னொரு பக்கம் தான் அம்மா வந்து இறந்த விஷயம் உனக்கு ரொம்பவே பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அது பெரிய விஷயம். இப்போ எங்க அம்மா இறந்த வழி எனக்கு எப்படி இருக்குன்னா அதை நான் என்னால சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி உளர ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் உன் அம்மா இறந்தாதான் உனக்கு அந்த வழி தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க சீதா கிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சீதாவும் அவங்கள இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட்டை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட அருணும் நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை, என்ன எதுக்கு நீ சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதை பார்த்த சீதாவும் இதை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பா நம்ம இவரை சைக்காலஜிஸ்ட்டை கூட்டி போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் அடிப்பட்ட பாம்பு சும்மா இருக்காது அப்படின்ற மாதிரி விஜயா ஒரு பக்கம் மனோஜை தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மனோஜ் கிட்ட ஏண்டாடி நான் எவ்வளவு அவமானப்பட்டேன், அந்த இடத்துல நீ எனக்காக சப்போர்ட் பண்ணும்லடா, உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி அம்மாலாம் அந்த மீனாக்கு ஆர்த்தி எடுக்க மாட்டாங்க, ஆர்த்தி எடுக்க கூடாதுன்ற மாதிரி நீ அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டியதானே, நீ எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா அதுக்கு மனோஜும் அம்மா நீங்க தான் வாண்டடா முத்து கூட சவால் விட்டுட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நீங்க முத்து கிட்ட சவால் விடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். முத்துவை பொறுத்த வரைக்கும் யாராவது அவங்க கிட்ட சவால் விட்டா அதில் அவன் ஜெயிச்சிட்டானா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அவங்க என்ன டிமாண்ட் சொன்னாங்களோ அதை செய்கிற வரைக்கும் விட மாட்டான், அதனால தான் நான் அமைதியாக விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்டுட்டு இங்கே விஜயா ரொம்ப கோபத்தோட இங்கே பாடுறா, இவ்வளோ பெரிய அவமானத்தை எனக்கு தேடி கொடுத்தது அந்த முத்துவோ மீனாவோ கிடையாது, இந்த ரோகிணி தான், இவ தான் போலீசாமியாரை வீட்டுக்கு அமைச்சு என்னை முட்டாளாக்கிட்டா, அப்படி அவள் முட்டாளாக்கினால அதுக்காக அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி செய், அவளை நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் கிளம்பி வர்ற மாதிரி பண்ணு, அவர் அங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு என்ன பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கணுமோ அதை நான் சிறப்பாக கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் எப்பவும் போல விஜயா ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. ஆனால் இது எதுவும் தெரியாத ரோகிணியும் மனோஜ் கூட நம்ம எப்படி சேர்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ளே சிக்கிக்கிட்டு தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இவங்க இப்படி குழப்பத்தில் இருக்கிற விஷயம் தெரியாமையே மனோஜ் ரோகிணிக்கு கால் பண்றாங்க. ரோகிணியும் மனோஜ் கிட்ட இருந்து கால் வரதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட என் மனோஜுக்கு என் மேல விருப்பம் வந்துருச்சு, அவன் எனக்காக கால் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நீ எனக்கு எப்படா கால் பண்ணுவேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேயா, நீ என் கால் பண்ணிட்ட, இப்போ சொல்லு மனோஜ் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே வாழலாமா அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு மனோஜும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் நான் அவங்ககிட்ட பேச விரும்புகிறேன், நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீ வந்துரு அப்படின்ற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரோகிணியும் என்ன மனோஜ் ஏதாவது பிளானா இல்லை அப்படின்னா என்ன சும்மா தான் வர வைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு மனோஜும் நீ முதல்ல அந்த இடத்துக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதை கிட்ட ரோகிணியும் மனோஜ் இந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் என் கூட சேர்றதை பற்றி தான் பேச போகிறான், என்னோட டிவோர்சல் ப்ரப்போஸை அவன் கேன்சல் பண்ணி நானும் அவனும் ஒன்றா சேர போகிறோன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு அங்கேருந்து மனோஜ் சொன்ன அட்ரஸுக்கு போகிறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம பார்வதியோட வீடு தான். அந்த இடத்துக்கு தான் இங்கே ரோகிணியை மனோஜ் வர சொல்லியிருப்பாங்க. அப்போ ரோகிணிக்கும் பார்வதி வீட்டை பார்த்த உடனே டவுட் ஆகிடுது, அப்போனா இதுக்கெல்லாம் காரணம் விஜயா தான் மனோஜ் கிட்ட பேசி என்ன இங்கே வர வச்சிருக்காங்க, இது எதுக்கோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ரோகிணி ஒரு குழப்பத்தோடையே அங்கே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இன்னும் விஜயாவும் வரல, இன்னொரு பக்கம் சிந்தாமணி இங்கே மனோஜ்னு சொல்லி யாருமே வரல. அப்போ பார்வதி மட்டும்தான் இருக்காங்க. பார்வதியை பார்த்த ரோகிணியும் பார்வதி ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நல்லபடியாக அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி ரோகிணியை பார்த்து ஃபர்ஸ்ட் லைட்டாக ஒரு மாதிரி
மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் நல்லபடியாக சகஜமாக விசாரிச்சுட்டு அவங்கள ரொம்ப கேஷுவலாக உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதியும் ஆமா ரோகிணி நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி இங்கே பார்வதி கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணியும் அது ஒன்றும் இல்லை ஆண்டி, மனோஜ் எனக்கு கால் பண்ணி இங்கே வர சொன்னா, எனக்கு என்னமோ இங்கே உங்களோட ஃப்ரெண்டு விஜயா இருக்காங்கல்ல அவங்க என் கூட பேசணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு, அதனால தான் என்னை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு உடனே பார்வதியும் இங்கே நம்ம விஜயாவுக்கு கால் பண்ண போகிறாங்க. அப்போ விஜயாவும் இவங்க கால் பண்ணலான்னு வெளியில் போகும்போதே வெளியில் விஜயா வந்துடுறாங்க. வந்த விஜயாவும் சும்மா இல்லாமல் என்ன அவள் வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பார்வதி கிட்ட கேட்க, ஆமாம் உள்ளதான் வெயிட் பண்ணுறா, அவள் எதுக்கு இங்கே வர வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு இந்த பக்கம் விஜயாவும் ஒரு சம்பவம் இருக்குது நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் வீட்டுக்குள்ளே வராமல் சிந்தாமணிக்கு கால் பண்ணி, சிந்தாமணி நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, பார்வதியோட வீட்டுக்கு வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜுக்கும் கால் பண்ணி மனோஜையும் வர வைக்கிறாங்க. இப்படி விஜயா எல்லாரையும் வர வைக்கிறத பார்த்துட்டு இங்கே பார்வதிக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்போ அவங்களும் விஜயாவை பார்த்து, இங்கே பாரு விஜயா நீ வேற ஏதோ தப்பான விஷயத்தை இங்கே பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு அதில் பிடி விருப்பம் இல்லை, நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு, தேவையில்லாமல் அந்த ரோகிணி கிட்ட இங்கே வச்சு சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு விஜயாவும் இல்லை நீ சொல்கிறதெல்லாம் இப்போதைக்கு என்னால் கேட்க முடியாது, நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாலும் கட் பண்ணிட்டு போ, எனக்கு அதில் ஒன்றும் அவசியமே கிடையாது, நான் அந்த ரோகிணிக்கு சரியான பதிலடி கொடுக்கணும், அதுக்கு தான் இப்போ எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிந்தாமணி வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக சிந்தாமணியும் கூட்டிக்கிட்டு விஜயா உள்ளே போகிறாங்க. அப்படி அவங்க உள்ளே போகிறத பார்த்துட்டு இந்த பக்கம் பார்வதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களும் இந்த பக்கம் இவங்க பிரச்சனையை இவங்களே டீல் பண்ணிக்கிட்டு நம்ம தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. அதே நேரம் இங்கே சிந்தாமணி உள்ளே வந்த உடனே உள்ள ரோகிணி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பதட்டமாயிடுறாங்க. பதட்டமாயிட்டு என்னாச்சு மாஸ்டர், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு விஜயாவும் இல்லை இந்த மேடமை நான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ரோகிணியை பார்த்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ரோகிணியும் என்ன ஆண்டி, நான் உங்கள் பையன் மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு வருத்தமா, அதுக்காக என்கிட்ட டீல் பேசலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே மனோஜும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. மனோஜை வந்ததை பார்த்துட்டு இங்கே ரோகிணி ஒரு நிமிஷம் அப்படியே அவங்களோட கவனத்தை மனோஜ் பக்கத்து இருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்ட விஜயாவும் இங்கே ரோகிணியை போட்டு பலார்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சிந்தாமணிக்கும் சரி இங்கே உள்ளே இருக்கிற பார்வதிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே மனோஜ் மட்டும் வில்லத்தனமாக ரோகிணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இதை பார்த்துட்டு இங்கே ரோகிணிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ சிந்தாமணியும் மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க, முதல்ல சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி இங்கே விஜயாவை பிடிக்க வராங்க. ஆனால் விஜயாவும் கையிடுங்க சிந்தாமணி, நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தான் உங்களை கூப்பிட்டேன், இவ்வளோ 2 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சிந்தாமணியும் என்னால் முடியாது மாஸ்டர், இது உங்கள் ஃபேமிலி இஷ்யூ, இதுக்குள்ளே நான் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ஒதுங்கிடுறாங்க. ஆனால் விஜயாவோ ரோகிணியை போட்டு பலார்னு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இவங்க அடிச்ச அடியில் ரோகிணியோட கண்ணு அப்படியே செவந்து போயிடுது. அதே நேரம் அவங்களும் இந்த பக்கம் கீழே விழுந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு விஜயாவும் ரொம்ப தெனாவட்ட அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, ஏண்டி என் குடும்பத்தில் என்னை அவமானப்படுத்துறதுக்கு அந்த சாமியார் அம்மாவை அனுப்பி என் பையனோட மனசை மாற்ற பார்த்துருக்கேன், அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்குள்ள அந்த சாமியார் வந்து என்னையும் எல்லாரும் முன்னாடியும் முட்டாளாக்கி அந்த முத்து மீனா முன்னாடி என்ன தலைகுனியை வச்சிட்டீங்கல்ல, உன்னை விட மாட்டேன்டி, இது வரைக்கும் எனக்கு உன் மேலே கோபம் மட்டும் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் கொலவெறி வந்திருக்கு, நீ பண்ண விஷயத்துக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இது இதோட நின்றுன்னு சொல்லி நினைக்காத, இதை நான் நிறுத்த மாட்டேன், நீ மனோஜை டிவோர்ஸ் பண்ணி அவனை விட்டு விலைக்கு போகிற வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நீ என்ன பண்ணாலும் உன்னால் கண்டிப்பாக என்னை தாண்டி என் பையன் கூட வந்து வாழ முடியாது, அதே நேரம் நீ இந்த ஃபோர்ஜரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்கல, இதெல்லாம் இதோட நிறுத்திக்க, இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை ஒரு தெரியாமல் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் ரோகிணிக்கு ஒரு பயங்கரமான மிரட்டலை கொடுத்துட்றாங்க. அதே நேரம் ரோகிணியும் இந்த பக்கம் ரொம்ப கோபத்தோட விஜயாவை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் தான் புருஷனை எப்படியாவது தான் பக்கம் வர வைக்கணும்னு சொல்லி நினச்ச ரோகிணி இப்போ தன் புருஷனுக்கும் தன்னோட மாமியாருக்கும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி ரொம்ப கோபத்தோடு யோசிக்கிறாங்க. இப்போ ரோகிணியோட சிந்தனையினால இங்கே நம்ம விஜயாவும் மனோஜும் என்ன ஆக போகிறாங்க, இப்போ ரோகிணியை தனியாக கூப்பிட்டு அடித்ததுக்காக ரோகிணி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், விஜயாவையும் மனோஜையும் தூக்கி ஜெயிலுக்குள்ளே வச்சிருவாங்க. அதனால் என்ன நடக்க போகுது, இங்கே விஜயாவுக்கு எப்படி ஆப்பாக போகுது அப்படிங்கிற விஷயத்த இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.